அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கள் தரப்பு 39 வீடியோ போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா ஏசி 59ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளையே நம்மளை இது கண்டுக்க முடியும் நம்ம வந்து வருத்தப்பட்டு பேசிட்டு பார்த்துட்டு போல விட சொல்கிறாங்க. இதோ ரசிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவு உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பார்த்தீங்களா, நம்மளுடைய பாவங்கள் தான் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து விலகி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. பாவங்கள்னால் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து நம்மளால் வந்து மற்றவர்கள் மற்றவர்கள் நம்மளால் பாதிக்கப்படுறாங்க, மற்றொரு குடும்பம் பாதிக்கப்படுது, இல்லை நம்ம குடும்பத்திலே மனைவிகள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது வந்து பாவம். அப்படிப்பட்ட பாவங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது. நம்ம கூட பழகிறவங்களை வந்து நம்ம வந்து அன்பாக நேசிக்கணும். அன்பை தவிர எதுவும் நம்ம மனசில் இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளை எப்படி நேசிக்கிறோமோ, நம்ம பெற்ற குழந்தைகளை எப்படி நேசிக்கிறோமோ அப்படி தான் மற்றவர்கள் நம்ம நேசிக்கணும். அவர்களும் நம்ம குழந்தைகள் நம்ம தான் கருதணும். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. யாரும் யாருக்கு விரோதமாக பேசக்கூடாது, செய்யவும் கூடாது. கடவுள்கிட்ட வந்து முறையணும். எதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட போகணும். கடவுள் வந்து தீர்வு சொல்வார். நம்ம வந்து உலகத்தில் வந்து அவங்க தந்தை காப்பார், தாய் காப்பார், மகன் காப்பான், உறவினர் காப்பார், நண்பர் காப்பார், தெய்வம் காக்கும் அப்படின்னு இல்லாமல் நம்ம முதல்ல நம்பணும். நம்மளை காப்பாற்றிக்கணும். உலகத்தில் வந்து ஏன் இப்போ வந்து ஏமாற்றங்களும் வருத்தங்களும் சோகங்களும் ஏன் வருதுன்னா, நம்ம யாருக்கா உதவி செஞ்சோம்னா அந்த உதவி வந்து நம்ம அப்போவே மறந்துடணும். உதவி பெறவங்க வந்து மறக்கக்கூடாது. ஆனால் வந்து உதவி செஞ்ச நம்ம வந்து மறந்துடணும். அப்படி மறந்துட்டோம்னா சப்போஸ் அவங்க நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் நமக்கு அது ஒரு மனசு அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படாது. நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. வலதுகை செய்கிறது இடதுகை அறியக்கூடாங்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம உதவி செஞ்சுருக்கோம்னா நம்ம அந்த உதவியை நம்ம அப்போவே மறந்துடணும். அது வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. அது உதவி செய்யும். நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வந்து நமக்கு மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு, நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே சம்பாதிக்கணும். 5 கோடி சம்பாதிக்கணும், 50 கோடி சம்பாதிக்கணும், 1000 கோடி சம்பாதிக்கணும், 10,000 கோடி 1 லட்சம் கோடி சம்பாதிக்கணும், நம்ம மகனுக்கு 1000 கோடியில் கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் வந்து தண்டச்செலவு வேறுச்சு. ஏன்னா இந்திய திருநாட்டில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ மக்கள் 30% மக்கள் கஷ்டப்படுறதா புள்ளிவிவரம் தெரிவிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எப்படி வந்து சுகமாக வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், பணத்தை சேமிக்க முடியும், அனாவசியமாக செலவு பண்ண முடியும். பணத்தை அதில் மிச்சம் பண்ணி ஏழைகளுக்கு உணவில்லாதருக்கு உணவு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப் பண்ணால் யூடியூப்பில் ஏதோ பணம் தருவாங்களாமா இன்னும் சொல்கிறாங்க. அப்படி 1000 சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா நமக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு நான் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வேன். அதில் சுயமாக வந்து நான் பணம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு 4.25 சென்ட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து அப்படியே ரூம் கட்டி திருப்பூரில் இருக்கிற ஏழைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏழைகள்லையும் கீழே கொண்டு வந்து அடைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு மாடி கட்டி அதில் 2 ரூமு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு கைத்தொழில் கொடுத்து அவங்க வந்து யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்காமல் 3 வேளையும் சாப்பாடு போடுறதுக்கு உள்ள ஏற்பாடு நான் செய்ய போகிறேன். எனக்கு வந்து இப்போ 60 வயசு நடந்துகிட்ருக்குது. இன்னொரு 40 வருஷம் இருக்குன்னு வைங்க. 40 வருஷம் இருக்குன்னு எனக்கு சிரிப்பீங்க. இருக்கிறேன்னு வைங்க, கண்டிப்பாக இருப்பேன். அந்த 40 வருஷத்துக்குள்ளே நான் சுயமாக சம்பாரித்து அந்த இடத்துல கட்டி ஏழைகளுக்கு கொடுத்து என்னுடைய சந்ததிகள் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இந்த உலகத்துக்கு போவேன். கடவுள் எனக்கு உபகாரம் பண்ணுறாரு, உபகாரம் பண்ணலை அப்படிங்கிறத நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி வந்து மற்றபடி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடவுள்கிட்ட நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கணும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். அது ஏற்பாடுகள் கடவுள் வந்து எனக்கு சில வழிகளை சொல்லியிருக்காரு. அதன் மூலம் பணங்களை சம்பாரித்து நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு இடம் கட்டி, எனக்கு இல்லை ஏழைகளுக்கு கட்டி ஒரு சுயதொழிலை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வந்து ஒரு வேளை சாப்பிடணும், 3 வேளையும் சாப்பிடக்கூடிய நிலைமையை உருவாக்கிட்டு நான் போவேன். இதுக்கு எனக்கு எந்த பாராட்டு வேண்டாம், எந்த புகழ்ச்சியும் வேண்டாம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். வாடகைகளுக்கு ஆடை கொடுக்கணும். நம்மள்ட்ட தேவையில்லாமல் 10வது எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம். நம்ம பிறந்தநாள் கொண்டாடப்போ அந்த பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். நண்பர்களோடு சேர்ந்து போய் அனாவசிய செல்கள் அத்தியாவசிய பண்ணாமல் ஒரு ஏழைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதை வந்து நிச்சயமாக வந்து இந்த உணவு பற்றாக்குறை தீர்க்கும். அதே மாதிரி உடை பற்றாக்குறையை நம்ம இருக்கிற பழசெல்லாம் கொடுப்போம். அந்த உடை பற்றாக்குறையும் தீர்க்கும். ஒவ்வொரு முன்னெடுக்கணும். எத்தனையோ பேர் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு ஆசிரியர் சேர்த்து முறையாக வைத்தியம் பண்ணி அந்த வழிமுறை எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நிறைய வேலை இருக்குது.
இதெல்லாம் முடித்தது தான் என் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. எல்லோரும் வந்து இந்த எண்ணங்கள் கொண்டீங்கன்னா, வேலைகளுக்கு உதவி செய்கிற எண்ணங்களை முன்னெடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து என் நோக்கம் நிறைவேறும். நானும் இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.